பேப்பர் பாய் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ் பாரம்பரிய கலைகளான தெருக்கூத்து மற்றும் நாடக கலைகளை பதிவு பண்ணணும்ன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல செயல்பட்டு வர்றதுதான் நம்ம பேப்பர் பாய் யூடியூப் சேனல். எங்களுடைய இந்த பணியை நாங்க தொடர்ந்து செய்ய உங்கள் ஒவ்வொருவருடைய உதவியையும் நாடி நிற்கிறோம். இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜென்னி வச்சுக்கு போதுன்னு வந்துக்கிறாங்களே. எனக்கு ஜென்னி வச்சா கூட பரவாயில்லடோ. உனக்கு நீ எவ்வளவு சேர்த்து விட்டா இது முன்ன இப்படிதான் அழுவாங்க. ஒரு 30 ரூபா சுத்தி நின்னுங்க. நான் எப்படி சொல்லுவேன்? வாயில தாமா வாயில சொல்லாம கையில சொல்லு. தம்னு நீ வேற நீ கல்ல அரண்மனை என்ன தேவடியா காலேஜ் எடுத்து வச்சேன்னு தெரியல. நீ தாமா முதல்ல வச்ச குளு போயிட்டு என் மனைவி தேவடியான்னு சொல்ல வர. ஆனா சொன்னேன் விளங்காத அரசாங்கத்துல இன்று வரை மறந்தான். இந்த பத்திரை எப்போ வச்சு கால அரசாணி மகன் வந்தாலும் வந்த மரம் அங்கே நின்று போச்சு. உனக்குனே போட்டுக்கிறாங்க. நிலவு ஒரு பெண்ணாகி மாமா ஏமா ஒண்ணு இல்லங்க. ஒண்ணு இல்லாதுக்கா வந்து ஐதுங்க எதையோ சொல்ல வரா. ஒண்ணு இல்ல சொல்லிட்டு அப்புறம் நான் சொல்ல போறேன். நம்ம பொண்ணு கல்லதேலு என்னாச்சு? அந்த பையனை லவ் பண்ற. அதாங்க புதுசாவே நான் கதிருவான். அந்த பையன் நான் சவுச்சு போது. ஆமா ஐயோ பர்சன் ஐயோ சாரே என்னங்க தவறு அவனுடைய இல்ல. தவறு நம்முடைய தவறு. என் நம்மள போய் லவ் பண்ண சொன்னா இல்ல. திருமண வயதில் ஒரு மகள் இருக்கின்ற இருவரும் திருமணம் செய்து கொண்டோம். அவளுக்கு ஒரு வருணை பார்த்து வர முடித்திருந்தான். அவள் இப்படி செய்வாளா? கல்யாணம் பண்ணி நீ ஆசைப்படுற. அவள் லவ் பண்ற விஷயம் எல்லாருக்கும் எல்லா நாட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான். எங்கிட்ட சொன்னவன் நம்ம பண்ணி மாட்டான். அந்த ஆசை உனக்கு இருக்கா? சொல்றேங்க ஒரு பேச்சு சொன்னங்க. இதுவரை ஒரு உண்மையை மறைத்து வைத்திருந்தேன். என்ன தெரியல? அதாவது நம்ம நாட்டு தலைவருக்கான ஆள வந்தான். யார் தெரியுமா? யாரு? எனது மைத்துன எனது மனைவி மூத்த மனைவி இருந்தாலே அவளுடைய தம்பிதான் இருந்தாலும் வந்தான். அவள் இறந்தபோது என் மகளை வளர்ப்பதற்காகவே இந்த நாட்டு பாதுகாவனாகி முப்படை தளபதி என்ற பட்டத்தை கொடுத்திருக்கிறேன். எனது மைத்துனுக்கு என் மகளை கொடுத்து விட்டால் போகிறது. சொல்லு ஏங்க நான்லாம் அந்த ஆம்பளை கிட்ட பேச முடியுமா? நீங்களே கூப்பிட்டு கேட்டு பாருங்க. இதுவரை நாம் இருவரும் அரசியல் வாழ்க்கையை இனி ஏதோ புதியதோ ஒரு பாதைக்கு செல்ல வேண்டும் என்றார். வேல்விழி அவளை உனக்கு திருமணம் செய்து ஏடா குரமா சிரிச்சிட்டு 3000 ரூபாய் செலவு பண்ணாதடா. ஏற்றுங்க நடக்கிறான் குளுக்கோஸ் அப்பப்போ. மணிமேகலை பெற்றெடுத்த பச்சளை வேல்விழியை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா? சட்டப்பாலை எவனாவது குடிப்பானா? சட்ட பழத்தை எவனாவது ருசி பார்ப்பானா? வேல்வழி ஒரு எச்சில் பட்ட கனை. தலை மீது கட்டலாம் மனக்கோட்டை கட்டி வைத்திருக்கிறோம். தாய் மாமனாகி விட்டாய். சரி, உன்னுடைய பேச்சை என்னால் மீற முடியாது. மணிமேகலை பெற்றெடுத்த பச்சிலை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று உன் மனம் ஏற்றுக்கொண்டது. என் அக்கா இறக்கம் தருவாய் சத்தியத்தை வாங்கிக் கொண்டால் சத்தியத்தை உத்தமை என்றால் என் அக்காவைத்தான் சொல்ல வேண்டும். அவள் சத்தியத்தை என்னால் மணிமேகலை பெற்றெடுத்த பச்சிலை இந்த காலத்துக்கு என் 10 அது நேத்தான் சாணில கால வச்சது. ஆமா, நீ காலாளிட வேலையை கரத்தால் செய்யக்கூடியவன். உன் மைத்துனன். உன்னுடைய பேச்சை என்னால் மீற முடியாது. அப்படி இருக்க தருவாயில் மணிமேகலை பெற்றெடுத்த பச்சிலை வேல்வழியை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் நான் சொல்வதை போல் நீ செய்து முடிக்க. எப்படி உன் சிரசு மேல இருக்க மணிமுடி இந்த சிம்மாசனம் நாடு நகர அழைக்க என் பெயர் உயிர் சாஸ்திரம் எழுத வேண்டும். என் மகள் என் அக்கா மகளை நான் திருமணம் செய்து கொள்கிறேன். வாழ வைத்து
என்னையும் என்னுடைய மகளை இழிவாக பேசிவிட்டார். இனி என் முகத்தில் விழிக்காது, என் நாட்டில் இருக்காது. போவனே போடா. ஆமா, நீங்க கோவப்படாதீங்க. நீங்க ஏன் கோவப்படுறீங்க? உங்களுக்கு பிபி இருக்குது, 2.5 கிலோ. உங்களுக்கு சுகர் இருக்குது, 2.5 கிலோ. உங்களுக்கு ஆஸ்துமா இருக்கு, 3.5 கிலோ. உங்களுக்கு தைராய்டு, 4.5 கிலோ. யஜமான் 4.5 கிலோ. யாரை பார்த்து சொல்றேன்? இந்த மணிவாரம் ஒரு வைரக்கம்பி, என்ன அசைச்சு கூட பார்க்க முடியாது. என்னங்க அவர் பேசிட்டு போற, நீ கவலைப்படாத. நீ எதுக்கு கோவப்படுற? இல்ல இல்ல, அவன் ஏன் வரான் உன்னை கொல்றதுக்கு? அவன் உன்னை கொல்லணும் அவனுக்கு எண்ணம் கிடையாது. சரி, உன் சொத்துனால உன்னை கொல்லணும்னு எண்ணம். அதனால சொத்து யாருக்குன்னா எழுதிரு, உன்னை அவனும் கண்டுக்க மாட்டான் உன்னை. சொத்தை யாருன்னா எழுதிடணும். ஆமா. டேய், இந்த உடல், இந்த உயிர், இந்த மூச்சு, இந்த ஆவி, அனைத்துமே என் சாதிக்கு சொந்தம்டா. ஒரே ஒரு கையெழுத்து. இந்த நாடு ஒரு கேடா. ஒரே ஒரு கையெழுத்து போதும். கண்ணே சாரு, உனக்கு இந்த நாடு தானே தேவை. மணிமணியால் தேடக்கூடிய மணிமாடுகளுக்காகவே வாழ்கிறேன். எனக்கு வேற, எனக்கு எழுதாது. நான் காலம் இல்ல அவங்க ஆளோடையில இருந்துட்டு போயிடுறேன். சொத்து யாருக்கு? எதுனா அனாத ஆசிரமத்துக்கு எழுதுரு. ஐயோ, அனாத ஆசிரமத்துல எழுதாத. நானே அனாதை தான், எனக்கு எழுது. இந்த நாட்டை யாருகிட்ட கொடுத்தா எப்படிக்கு எனக்கு தானே தெரியும். இந்த நாட்டை உங்ககிட்ட கொடுத்தா என்ன தெரியுமா பண்ணுவேன்? அழகு வைப்பேன். அதுதான் செய்வேன். முன்னாடி 2 கோட்டர். விளங்காதவன் விளங்காதவன். நான் இருக்கும்போது எதுக்கு வருத்தப்பட இல்லம்மா, உனக்கு எதை அடிச்சிட்டு இருக்குது? கண்டிச்சாரே, இந்த மணிவரி நாட்டை ஆளக்கூடிய மணிமாரையன் உயிர் சாசனம் யாதனை எனது மகள் இளைய மனைவி சாருக்கு இந்த நாடு நகரம் அனைத்து உனக்கே சொந்தம். இந்த மணிமாறன் உடலிலே உயிர் மூச்சு இருக்கு வரை உனக்கு சொந்தம். நான் இறந்து விட்ட பிறகு இந்த நாடு நகரம் சொத்து சுகம் அனைத்துமே என் மகள் வேல் விழிக்கே சொந்தம். இப்படிக்கு மணிமாறன் சொத்து வில்லங்கத்தில் ஏற்றிட்டான் பாவன். டேய் டேய், நீங்க ஆழத்துக்கு கீழே தான் நுழைவீங்க, நான் கோலத்திலே கொடு. ஏமா, இது போல தான் நிறைய பேர் சொத்து எடுத்து வில்லங்கத்தில் ஏற்றி வச்சுறாங்க. அவனுக்கு கோமனம் இடம் தான் இருக்கும். அவன் கேஸ் போட்டு நாளைஞ்சு கிடப்பான். அந்த இடம் கோமனத்தில் போடுவோம். ஏண்டா, உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் எனக்கா செத்து போயிட்டாரு பொண்ணு கம்மி. நீ கவலைப்படாத, அவர் இப்படி எழுதுவார்னு எனக்கு தெரியும். அதுக்கு தான் நான் 2 பேப்பர் வச்சுக்கிறேன். மேல் பேப்பரில் சொத்து எழுதிக்கிறாரு, கீழ் பேப்பரில் கையெழுத்து போய்க்கிறாரு. அதனால மேல் பேப்பரை கீழ்ச்சிட்டு மொத்தத்தை நம்ம கீழ் பேப்பரில் எழுதிக்கிறோம். நிஜமாவா? ஆமா, 2 பேப்பர். பாரு, பிச்சு பாரு. பின்னா நீ என்ன பண்ண? என் வேலை முடிஞ்சிச்சு, உன் வேலை ஆரம்பி. சரி சரி, கொஞ்சம் பால் கொடுத்து படுக்க வச்சுட்டு வந்துடுறேன். படிவாச்சாதா, அதனால ஏந்துங்கன்னா நான் கேஸ் போட்டு மறுபடியும் வாங்கிக்குவான். அதனால ஒன்று நம்ம அடையினா ஒன்று இழுக்கணும். அதனால போட்டு தள்ளு. ஐயோ, தேவையில்லை, போடு. வயசான கட்டுறா அது. அது நம்ம கணக்கு வராது, எம்ம கணக்கில் போடுவோம். நீ போட்டு நான் கேறேன். நிஜமாவா? சித்திர பூவில் கொண்ட கணவனை பாதத்தால் எட்டு விரைத்தாயே அடி படுபாவி. நீ ஒரு பெண்ணா? அது உன்னை சொல்லி தவறலடி, உன்னை சொல்லி தவறல்ல. மன்னனா இருந்தவன் மதுவருந்தினே, அது என் முதல் தாறு. திருமண வயதில் மகள் இருக்கின்ற உன்னை 2ஆவது திருமணம் செய்து கொண்டேன். அது 2வது தவறு.
நல்ல குடும்பத்தில் வாழ்ந்த பிள்ளைக்கு சரியான நீதி வழங்காமலே அவனை பாதாள சிறை வைத்தேனே. நான் செய்த தவறுக்கு ஆண்டவன் சரியான தண்டனை கொடுத்து விட்டான். ஓகே. அரசன் அன்று கொன்றால் தெய்வம் நின்று தாண்டி கொள்ளும். நீ நல்லவளாய் இருந்தால் நீ நல்லவளே அல்ல. ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு 4 வகை இருக்க வேண்டும். அனைத்துக்கும் அப்பாற்பட்டவள். எந்த ஒரு பெண் கால் மேல் கால் போடுகிறாளோ அவள் வயற்றிலே கருதளிக்காது. ஏற்கனவே 8 கழிச்சுக்கிறாங்க. ஏண்டா 8க்கு போறேன். இந்த கேவனுக்கு ஒன்று நின்னுச்சா கால் வலிக்கு போது உட்கார வைக்க. அவளால் கலைக்க தாண்டா முடியும். அவ யார் தெரியுமா? யாரு? குக்களை விடுத்து கூண்டிலே அடைத்து மிக்கதோர் மஞ்சள் பூசி மிகுமணம் வீசினாலும் அது குக்களோ என்று வாளை வளைத்து கொண்டு தாண்டி போகும். என்னடா குக்குளு முக்குளு? ஐயோ குக்குளு முக்குளு இல்ல, நாய். உன்ன நாய். ஆமா, இவள யாரு? இவன் நல்லவளா இருந்திருந்தால் இவன் முகத்திலே உடனிருந்தே கொள்ளும் வியாதியை உனக்கு என்னடா துரோகத்தை செய்தேன். மன்னனா இருந்தவன் மது வருந்திய கொடுத்து மதுபானத்தை கொடுத்து அந்த தெவடியா முகத்தில் விழிக்க வைத்தவரே. உடனிருந்தே என்னை கொன்று விட்டார். ஆனால் இன்று உன்னை கொன்று விடுவேன். நான் அந்த இனத்திலே பிறந்தவன் அல்ல. நான் யார் தெரியுமா? மகாபாரத்திலே மகாபார பீஷ்மன் தன்னுடைய தந்தைக்காக இன்பத்தை தொடர்ந்து சந்திர மன்னனுக்கு பரிமள கண்டு என்ற ஒரு பெண்ணை திருமணத்தை முடித்து வைத்தார். அன்று தேவரெல்லாம் பூமாறி போய்தார்கள். நீ ஒரு மகாவீர பீஷ்மன், நீ ஒரு மகாவீர பீஷ்மன், நீ ஒரு மகாவீர பீஷ்மன். அவன் நினைத்தால் தான்டா உயிர் போகும். அந்த இனத்திலே பிறந்தவன் தான் இந்த மணிமாறன். ஏய், என்னை நீ கொன்று விடலாம். இந்த அரியணையிலே நீ அமர நினைக்கிறாய், அது ஆகாது. இதுவரை அதர்மம் வாழ்ந்ததாக சரித்திரமில்லை. வாய்மையே வெல்லும், அதர்மமே கொல்லும். வாய்மையே வெல்லும், அதர்மமே போய் சானா விடு. பா, இனிமே உனக்கு தான் ஜாலி. அகிலாண்ட குடிப்படமா நாயகம்மா. நாயகம்மா என்ன ஒரு நல்ல ஆம்பிட்டாங்க. நாயகம்மா அவர் ரெடி பண்ணிட்டு அதை உக்காந்துக்கிறாரு. யாரு? பெரியவர். பத்திரம் எடுத்துன்னு வந்துரு. நான் பார்த்துலாம், நீ பத்திரத்தை எடுத்துன்னு வந்துரு. நான் ரெடி பண்ணி தம்னு. சரிம்மா, நிலநீர் இருக்காமா? எல்லாமே இருக்குது. நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். நீ என்ன பண்ற? அதான் போலாம். ஆமோ, அதெல்லாம் விடுமா. நான் உனக்கு எவ்வளவு பண்ணிக்கிறேன். நான் இல்ல கூட்டின்னு வந்துடுறேன். நான் கூட்டின்னு வரேன், அதை விடு. இப்ப நான் இவ்வளவு துண்டு பண்ணிக்கிறேன் உனக்கு. சரி. ஆனா ஒரு 2 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல ஏத்து. 2 லட்சமா? ஆமா. ஏன் என்ன? ஓ, ஆரம்பத்துல இருந்து அவரை பக்கத்துல படுக்க வச்சுக்கிறான். சரி. அவர் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறான். அதுல இப்போ வந்து சொத்து எழுதி வாங்கிக்கிறான். அதில் கொலை பண்ண கூட இருந்துக்கிறேன். இவ்வளவு வேலை செஞ்சு 2 லட்சம் ரூபாய் போடு. அட நன்றி கட்ட பையா. நேத்து கூட 4 போண்டா 2 பாடை ஒரு கப் காபி வாங்கி கொடுத்தேன். போண்டா வாடிக்கா கொலை பண்ற அளவுக்கு போனா. ஓ, 2 லட்சம் ரூபாய் போடு. 2 லட்சமா? ஆமா. அட 6 பார்ல தார் காசு மூஞ்சி, அம்மா சம்பந்தியோட உடுக்கடிச்சு மூஞ்சி, மெயின் ரோட்ல தேஞ்சு போன மூஞ்சி, சின்ன மூஞ்சி, புறம்போக்கு புளியா மரம், அம்போக்கு ஆலமரம், 2 லட்சம் ரூபாய் வேற. டேய், 2 லட்சம் ரூபாய் கொடு. எங்க ஆயாக்கு பாவாடை வாங்கணும். பாவாடை வாங்கணுமா? ஆமா. மூஞ்சி பார்த்து பேசுறா. 2 லட்சம் ரூபாய். 2 லட்சம் ரூபாய் எங்க ஆயாக்கு பாவாடை. 2 லட்சம் ரூபாய் உங்க ஆயாளுக்கு பாவாடை? ஆமா. என்ன தங்கத்துல வாங்க போறியா என்ன? டெல்லியில் போய் டேய் பாடா. அது சாரு இவளுக்காக எவ்வளவு வேலை செஞ்சீங்கன்னா தேவையா பாத்தியா? 2 லட்சம் ரூபாய் போட மாட்டாளா? என் மூஞ்சி தாருகாசன் மூஞ்சா. ஏய், விட மாட்டேன். இனிலேருந்து நான் நல்லவனா மாறிடுறேன். என் கையால் தான் உனக்கு சாவு. ஆனால் நான் சாவு அடிக்க மாட்டேன். அந்த தளபதி எங்கன்னா அந்த இட்டுன்னு வந்து அவங்ககிட்ட இல்லாதலாம் சொல்லி உன்னை போட வைக்கல. நான் கோஞ்சாமி இல்லை. சரி, பரவாயில்ல. ஜெயிலில் ஒருத்தங்கிறான், அவனை காப்பாற்றிட்டு அப்புறமேட்டு வரேன். செய்யாத தவறுக்காக தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். காப்பாத்தான் நான் வந்துக்கிறேன். நீ ஏன் ஓடாதப்பா, ஓடாது. திருந்துட்டீங்களா? நான் திந்திட்டேன்ப்பா, திந்திட்டேன். உன்னை காப்பாத்த அவன் இல்ல, அவங்க மாமாக்கு அவனுக்கு சண்டை அடிச்சு தேத்திட்டாங்க. ஓயிட்டானா? ஆமா. இப்ப மன்னர் கூட உயிரோடு இல்ல. மன்னர் செத்துட்டாரு. எப்படி? அந்த தேவடியா சார் குச்சிட்டா. அவங்க அப்பார்ட்மெண்டாடா? மாநாள் லவுடி மாரி ஆகும். அடுத்தது உன்னை கொலை பண்ண வந்துங்கிறான். அதுக்குதான் உன்னை காப்பாத்த நான் குறுக்கு வழியில ஓடியாட்டேன். ஆமா, குறுக்கு வழியில வந்துட்டேன். பாரு, அவளுக்கு தெரிஞ்சா என் உயிர் போடும். ரிஸ்கத்து காப்பாத்துறேன். பாரு, எப்பனா என்ன பாத்தின்னு வச்சுக்கா பார்த்தா காப்பாத்துறேன்ல. நன்றிக்காக 50 இட்லி 40 வடை வாங்கி கொடுப்பா. 50 இட்லி 40 வடை அவள்தான் நான் சாப்பிட முடியும் ஒரு வேலைக்கா? ஆமா.
அப்ப மதியம் 5 படி அரிசி, நைட்டுக்கு 4 கிலோ ரவை. அதுதான் சிம்பிளாக தான் சாப்பிடுவோம். நான் அதிகமாக சாப்பிட்டு கிடையாது, எல்லாம் சாப்பிட்ற மாரி. என்ன வயிறா? சரி பரவாயில்ல இருக்கட்டும். நீ இலவசமாக லவ் பண்ணியா? அவங்க அந்தராங்க சரியா இருக்கிறாங்க, அப்படியே போய் காப்பாற்றி போயிடு. போட்டாங்களா? ஆமா, நீ காப்பாற்றின்னு போயிடு, வந்துருவா, காப்பாற்றி போயிடு. நேரம் வர சொல்ல, இங்கே வா, காப்பாற்றியாச்சு. அடுத்தது தளபதி எங்கன்னா கேணி கட்டில் இருப்பாங்க, அவனை போய் பாரு.